எல்லாருமே சீக்கிரம் ஒன்று ஒன்றா சொல்லணும் உங்களோட காரணம். நான் நல்லா சொல்றேன். ஆண்டவர் உயிர் தெரிஞ்சுக்கலன்னா நம்ம எல்லாம் தோத்துருப்போம். நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்துக்க மாட்டோம். இந்த உலகமும் ஆண்டவருக்குள்ள இருந்திருக்காது. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா உயிர் தெழுந்ததுனால நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. இல்ல ஆண்டவர் ஜெயிச்சனால தான் நாங்க ஜெயிச்சோம். நாங்க ஜெயிக்க கிடையாது. உண்மையா ஜெயிச்சிங்களா? ஆமா, ஆண்டவர் ஜெயிச்சனால தான் நாங்க ஜெயிச்சோம். அப்படியே கொடுங்க, மைக் கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவர் வந்து உங்க சொந்த பதில் கொடுங்க. ஓகே, மொதல் சொந்த பதில் கொடுங்க, உங்க பதில் கொடுங்க. ஆண்டவர் வந்து நம்ம பாவங்களுக்காக எல்லாத்துக்கும் பாவம் சாவை எல்லாத்துக்காக சூழல் அடிபட்டாரு. மூன்றாம் நாள் வந்து ஒரு உயிரோடு எழுந்து வந்தாரு. அந்த அந்த உயிரோடு எழுந்து ஏன் வந்தாருன்னா பிதா அவர் மேல வைத்த சித்தத்துக்காகவும் நம்மளை வழி நடத்துறதுக்காகவும் நித்திய ஜீவன் கொடுப்பதுக்காகவும். ஒரு கேள்விக்கு பதில் நீங்க கொடுக்கணும்னா முதல் நெகட்டிவ் சைட் போங்க. எப்படி சைட் போங்கன்னா அவர் உயிர் தெழுலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உயிர் தெழுந்தது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அவர் உயிர் தெழுலன்னா என்ன ஆயிருக்கும்? நபி முகமது வந்து உயிர் தெழலையே, பட் பீப்புள் பிலீவ், சோ மெனி பீப்புள். வேர்ல்டில் 2வது லெவலில் இருக்குது இஸ்லாம், 1வது லெவலில் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. நபி முகமது உயிர் தெழலையே, அற்புதமே செய்யலையே அந்த ஆளு. ஒரு செத்து போன உயிர் தெழாத அற்புதமே இல்லாததே இவ்வளவு நம்பி இருக்காங்க மக்கள். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய சத்தியத்தை வேகமா கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. அது ஒண்ணு. சரி, அதே போலதான் மற்ற மதங்களையும் சரி. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வாழ்ந்ததா செத்ததாக சரித்திரமும் இல்லை, கதை இருக்கு, சரித்திரம் இல்லை. இப்ப மற்ற மதங்கள்னாவது பிறந்தது வளர்ந்தது சொன்னது எல்லாம் இருக்கு. இந்து மதங்கள்ல சிவன் ஒருத்தர் இருந்தார்னு சொல்றாங்க, இருந்தாருன்னு கதையில சொல்றாங்க. உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் சிவன் எங்க இருந்தாரு எங்க வாழ்ந்தாரு அப்படி கேட்டா ஒண்ணுமே இல்லை. முருகனுக்கு ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க, முருகனுக்கு 2 பொண்டாட்டி இப்படிலாம் என்னமோ எழுதி வச்சிருக்காங்கல்ல. அந்த கதையெல்லாம் எழுதும் போது ஏற்கனவே இங்க நடந்துச்சா பூமியில கேட்டா அது நடக்கல. அது எப்படி அந்த கதையை தயாரிச்சாங்கன்னு தெரியல. அது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. How they found that story. இஸ்லாம்ல வந்து சொல்றான், ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நபி முகமதுக்கு குரான் வந்து கடவுள் கொடுத்ததாக கையில கொண்டாந்து கொடுத்ததா சொல்றான். கடவுளே கொண்டாந்து கொடுத்தான்னு சொல்றான். அது யாரும் பார்த்தது இல்லை, எப்படி பார்த்தது இல்லை. இவன் போய் குரானை உட்கார்ந்து ஏற்கனவே பைபிள் எழுத ஸ்டோரி எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. ஸோ அவனுக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்குலாம் பைபிள் ஸ்டோரி தெரியும். ஸோ இவங்க அங்கே போய் உட்கார்ந்து எழுதி கொண்டாந்து கொடுத்துட்டு கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னாருன்னு தெரியல. பட் அவரு வெளியில வந்து சொல்லிருக்காரு, எனக்கு நான் போய் உட்கார்ந்தேன், கடவுள் கொண்டாந்து ஒரு புக்கு கொடுத்தாரு அப்படி சொல்றாரு குரானை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜீசஸ் வந்து மரித்து உயிர் தெழலாட்டினா கிறிஸ்டியானிட்டி இருந்திருக்காது அப்படி சொல்ல முடியாது. புத்தர் வந்து செத்து உயிர் தெழல. புத்தர் வந்து ஒரு கேள்வியோடு செத்து போனாரு. அவருக்கு மேல ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவர் என்ன கும்பிடுன்னு சொல்லவே இல்லை, பட் அவரையே எத்தனை பேர் கும்பிடுறாங்க. ஜப்பான்லாம் புத்தர் தான் கும்பிடுறாங்க. சில நாடுகள்ல அப்படிதான் புத்தர் தான் அதிகமா கும்பிடுறாங்க. இந்தியால தான் புத்தரை கும்பிடுறது கொஞ்சம் குறைவு, மற்ற எல்லா இடத்துலையும் புத்தர் அதிகமா கும்பிடுறாங்க. ஸ்ரீலங்கால நம்பர் 1 ரிலிஜன் வந்து புத்தர் மதம் தான். ஸோ உயிர்த்தெழுல கூட அந்த மதம் வந்து அவ்வளோ ஸ்பீடா வளர்ந்துருக்கு, பரவி இருக்கு. அப்போ உயிர்த்தெழுந்த மதம் வந்து சத்தியம் வந்து எவ்வளவு வல்லமையா பரவி இருக்கணும், ஏன் பரவல, அதை பத்தி நான் இன்னைக்கு உங்களோட பேசுவேன். முதலாவது கண்டுபிடிக்கணும், இயேசு உயிர்த்தெழுன்னா என்ன ஆயிருக்கும், உயிர்த்தெழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு. உயிர்த்தெழுதல் ஏன் இயேசுக்கு அவசியம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இயேசு ஏன் உயிர்த்தெழணும்? ஆனா பைபிள்லே காரணம் கொடுக்குது, அவர் உயிர்த்தெழுந்ததுனால இப்படி 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 இப்படின்னு எழுதியிருக்கு. நிறைய காரணம் கொடுத்துருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அடிக்கணும். என்ன காரணம்? இல்ல உங்க சொந்த காரணமா அது கொடுங்க. ஓகே, பக்கத்துல
நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த கேள்வி கேட்க போறாங்க. இயேசு செத்து உயிரோட எழுந்திருச்சான்னு சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. என்னமா நீ பேசுற அப்படி கேட்பாங்க. அவர் ஏன் உயிர் தள்ள வேண்டியது அவசியமா இருந்துச்சுன்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும். நீங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க கிட்ட இயேசுவோட உயிர், நீங்க இயேசு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுத்தாரு, கால் இல்லாதவனுக்கு காலு கொடுத்தாரு, செத்தவனை எழுப்பினார்னு சொன்னதை விட ரொம்ப முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா உங்க ஜெனரேஷனுக்கு சொல்லணும்? இயேசு உயிர் தெழுந்தார். He rose from the dead. அதுல தான் கிறிஸ்டியானிட்டியோட பவரே அடங்கியிருக்கு. Fail not to tell your people and also tell your children, tell your generation or tell yourself that you are serving a living God who resurrected from the dead. செத்து உயிர் தெழுந்தவரை நம்ம நம்புறோன்றத உங்ககிட்டே நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுமா, நீ என்ன நினைக்கிற? உங்க மக வந்து அரிசி நீ வந்து கேக்குது அங்க அரிசி உயிர் தெழுதலே வளாம்புச்சா? எங்க 2 பேர் வரலையா? ஓகே. நம்மளுக்காக அவரு எல்லாத்தையும் சிலுவையில சுமந்தாரு, நம்மளுக்காக மறிச்சாரு. இன்னைக்கு அவரு உயிர் தெழுதல்னா அவரு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இன்னும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக, அவர் இன்னும் அறியணும் அப்படின்றதுக்காக அவர். வெரி குட். நெக்ஸ்ட். இது வந்து பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம் ரெண்டு இருக்கு. அவர் உயிர் தெழுந்தனால என்ன ஆச்சு? உயிர் எழாம போயிருந்தா, ரெசரக்ட் ஆகாம போயிருந்தா என்ன இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உயிர் தெழுந்தனால வந்து அவர் வந்து சீன் அண்ட் டெத்தை ஜெயிச்சார். விக்டரி ஓவர் சீன் அண்ட் டெத். சாம்சன் இதுல போட்டிருக்கு, சாம்சன் ஐசாயால போட்டிருக்கு, விக்டரி ஓவர் சீன் அண்ட் டெத். ரெண்டாவது வந்து ஃபுல்ஃபில் ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ணாரு. ஸோ கேட்டீங்களா? பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சாராம். அப்புறம் அவர் உயிர் தெழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவரை பத்தி அப்படி ஒரு ப்ராஃபஸி இருக்கா, அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் இருந்துச்சு, அதுக்காக அவர் உயிர் தெழுந்தாராம். நெக்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது அவர் சன் ஆஃப் காட் ப்ரூஃப் பண்றதுக்கு அவர் உயிர் தெழுந்தார். அவர் 3 தடவை அவரோட ரெசரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணார். நான் உயிருக்கு 3ஆம் நாள் எழுவேன்னு சொல்லிட்டு 3 தடவை ப்ரெடிக்ட் பண்ணார். அவர் வந்து சன் ஆஃப் காட் ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ரெசரக்ட். ரோமர் 1:4 படிங்க. எதுக்கு உயிர் தெழுந்தார்னு சொல்லியிருக்கு? ரோமர் 1:4. ரோமன் சாப்டர் 1 verse 4. இங்கிலீஷ்ல படிங்க, அதில் படிங்க. அப்படியே வச்சிருமா, மைக் வச்சிரு நீ. ரோமன் சாப்டர் 1 verse 4. அடுத்தது ரோமன் 1:4-5. He was shown to be the Son of God when he was raised from the dead by the power of the Holy Spirit. 4:5. Are you reading 4:5? Yeah. 4:5. 1:4:5. Yeah, 4 is there. மலையில படியா, சத்தமா படி, எழுந்துச்சு 4:5 படிமா. Tetapi sebagai ilahi, sebagai ilahi, சத்தமா படிங்க. Dia ternyata anak Allah. Ternyata anak Allah. Karena dengan kuasa yang besar, Allah membangkitkannya daripada kematian. செத்ததுல இருந்து உயிரோட வந்ததுனால அவரு பலமா நிரூபிச்சாரா அவர்தான் சன் ஆஃப் காட். நோ அதர் பவர் அபவ் ஜீசஸ். இயேசுவை தவிர வேற ஒரு ஆளை இந்த பூமியில ஆண்டவர் அனுப்பவே இல்லை மனுஷனை காப்பாத்த. நபி அனுப்பவே இல்லை, நபி முகமது அனுப்பல, இவரை அனுப்பல, எவன் அனுப்பல. ஏன் வந்து இவரை மட்டும் உயிரோடு எழுப்பினார்னா, டு ப்ரூவ் தட் he is the ordained son of God to redeem us. நம்மளை காப்பாத்துறதுக்கு கடவுளால சீல் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட. இது வந்து சரித்தா டோங்கங்கள்ல, மத்த கதை மாதிரி சரித்தா டோங்கங்கள்ல இயேசு உயிரோடு எழுந்திருச்சது ப்ரூவன். இது 16 போர் சேவகர்களை காத்துக்கிட்டு இருக்கானுங்க, கல்லறையில இருந்து அவரு யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. இயேசு உயிர் தழுவார்னு அவனுங்க நம்பல, ரோமன் சோல்ஜர் நம்பல, பைலட் யாரு பிலாத்து வந்து நம்பல.
ஆனா பிலாத்து என்ன நம்பினாங்கன்னா, இவனுங்க சீச்சர்கள் வந்து அந்த பாடியை தூக்கிட்டு போயிடுவானுங்க. தூக்கிட்டு போயிட்டு ஜீசஸ் உயிரோடு எழுந்துச்சான்னு கதை சொல்லிடுவானுங்க. அப்படி கதை சொல்லிட்டாங்கன்னா, ஜீசஸ் உயிரோடு எழுந்துச்சுட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, ரோமன் எம்பையரே கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ரோமன் எம்பையரே கீழே விழுந்துருச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, முத உலகத்துல சத்த பணத்தை காத்தது இவனுங்க தான். அதுவும் எப்படி செஞ்சானுங்கன்னா, கல்லு வந்து பயங்கரமான கல்லை புரட்டி வச்சிருந்தாங்க அந்த கல்லறைக்கு மண்ணுக்கு. இன்னைக்கு உள்ள கல்லறை வந்து கீழே தோண்டி புதைக்கிறோம். அன்னைக்கு உள்ள கல்லறை வந்து வேற குகைக்குள்ள வைப்பாங்க, அந்த குகையை வாங்குவாங்க. சோ இயேசுவை வச்சிருந்த அந்த குகைக்கு மண்ணுக்கு பெரிய கல்லை புரட்டி வச்சாங்க. எத்தனையோ பேர் சேர்ந்துதான் புரட்ட முடியும் அந்த கல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சீசன் கூட கல்லறைக்கு வரல, வந்ததெல்லாம் பொம்பளை ஆளுங்க தான். சோ பொம்பளை ஆளுங்க அந்த கல்லை புரட்ட சான்ஸே இல்லை. சோ 3வது நாள் விடிய காலையில அந்த கல்லு வந்து தெரிச்சு போய் எங்கேயோ கிடக்குது. அந்த 16 பேர் ஜாகா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கல்லுக்கு மேல சீல் வச்சுட்டாங்க. ரோமனுடைய அந்த கல்லு வந்து இப்படி வச்சுட்டு மூடிட்டு அந்த கல்லுக்கு மேல ரோமனுடைய எம்பையரோட சீல் உள்ளுக்கு வச்சுட்டாங்க. ஏன் சீல் வச்சுட்டாங்கன்னா, யாருமே திறந்தாங்கன்னா செத்துருவாங்க. எக்ஸிக்யூட்டட் will be executed. இதை யாருமே எடுக்க கூடாது. யாராவது கல்ல புரட்டுனாங்க செத்துருவாங்க. அதனால சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சுட்டு 16 போர் சேவர்களை அனுப்பாட்டிட்டாங்க. 16 பேர் ஜாகா பண்ணிட்டு தானுங்க அந்த பாடி எவனா எடுத்துடக்கூடாதுன்னு. அதனால கல்லு வந்து உள்ளுக்கு இருந்து வெளியே வந்துச்சு. உள்ளுக்கு ஜீசஸ் எழுந்திருக்கும் போது கல்லு அப்படியே வெளியே வந்து பறந்து வந்து விழுந்துச்சு. ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் இறங்குனாங்க, தூதர்களை கடவுள் அனுப்பினாரு. கல்லு வெளியே வந்து விழுந்துச்சு. கல்லு வெளியே வந்து விழுந்தோடனே இயேசு உயிரோடு எழுந்திருச்சாரு. அப்ப பார்த்தா அந்த 16 பேரும் கீழே விழுந்து கிடக்குறான் மயக்கம் போட்ட மாதிரி. அப்புறம் தான் எழுந்து பார்க்கறான் ஜீசஸோட பாடியை காணான்னு. சோ தேவன் வந்து இயேசுவை உயிரோடு எழுப்புனதுனால, இது வந்து ஹியூமனோட வேலை இல்ல. ஹியூமன் வச்சு எழுப்ப முடியாது. செத்து 3 நாள் ஆச்சு. ஈட்டியை வச்சு வேற கடைசியா குத்துனானுங்க. ஈட்டியை வச்சு குத்து பார்த்தா ரத்தமும் தண்ணியும் புறப்பட்டு வந்துருச்சு. ஒரு ரத்தமும் கடைசியா தண்ணி வந்துச்சா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சொட்டு ரத்தம் இனிமேல் இல்லைன்னு அர்த்தம். ஆளுசுராமம் போய் டோட்டலி அவுட், உயிரே போச்சு. அவர் அடிச்ச அடிக்கி அவரை எழுப்பவே முடியாது. தலையிலிருந்து கால் வரைக்கும் கிழிச்சு அந்த உடம்பை உயிரோடு எழுப்ப முடியாது. பட் ஜீசஸ் உயிரோடு எழுந்திருச்ச பிறகு அந்த காயங்கள்லாம் இருந்துச்சு. ஆளு அப்படியே ஒரு புது மனுஷனா எழுந்திருக்கிறாரு. இயேசு உயிரோடு எழுந்திருச்சு. இயேசு உயிரோடு எழுந்திருச்சு. கிட்டத்தட்ட 9 மைல், கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடந்து போறாரு. எம்மா ஊருன்ற ஊருக்கு நடந்து போறாரு. நடந்து போகும்பொழுது ஜீசஸ் நடந்து போகும்போது பேசிக்கிட்டே போறாரு. ஏன்டா சோகமா இருக்கீங்க அப்படி கேட்கிறாரு. ஜீசஸ் கேட்கிறாரு, ஏன் சோகமா இருக்கீங்க? அப்ப அவன் கேட்கிறான், உனக்கு ஒண்ணும் தெரியாதான்னு கேட்கறானுங்க. ஜீசஸ் கேட்கறானுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா என்னது அப்படின்னு கதை கேட்டாரு. என்னதுன்னு கதை கேட்கும் பொழுது, என்ன நீங்க இப்படி கதை கேட்கறீங்க? உங்க பைபிள்ல கதை தான். மத்திய மார்க்கு லூக்கா யோவான் படிக்க சொல்றேன். அதுக்குதான் எப்போதும் மத்திய மார்க்கு லூக்கா யோவான் படிங்க. இந்த கதை கேட்கிற, ஏன் என்ன தெரியாதா உங்களுக்கு கேட்கலாம் ஜீசஸ் கிட்ட. தெரியாதா? ஒருத்தர் இருந்தாரு நசரேத்தூர், நிறைய அற்புதம் செஞ்சாரு, நல்ல மனுஷனா தான் இருந்தாரு. அவரை கொண்டு விட்டானுங்க, கொண்டு போச்சு விட்டானுங்க. அதனாலதான் எருசலேமே கலங்கி போச்சு. அதனாலதான் நாங்களும் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஆதி ஆகமத்தில இருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் ஜீசஸ பத்தி என்னென்ன ஸ்கிரிப்சர் இருக்கோ எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி இருக்கு ஜீசஸ், இப்படி இருக்கு ஜீசஸ், மெஸ்ஸியா அப்படி வருவாரு, இப்படி இருக்குன்னு. யார் மோசஸ் இப்படி சொல்றாரு, என்ன போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவாருன்னு. சோ அதை காமிக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி எழுப்பிருக்கு. இயேசு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இவங்க மனசுல எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. ஆனா பேசுறவர் ஜீசஸ் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அந்த 9 கிலோமீட்டர், சாரி 14 கிலோமீட்டர், 9 மைல் தூரம் போய் சேர்ந்த பிறகு ஜீசஸ் என்ன பண்ணாருன்னா, அப்பத்தை பிட்டு இவனுங்களுக்கு இப்படி கொடுத்தாரு பாருங்க, கண்ணு திறந்துருச்சு. அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு, கண்ணு திறந்துச்சு. கண்ணு திறந்தோடனே ஜீசஸ் தான் இவ்வளவு நேரம் நம்மகிட்ட பேசினாரான்னு ஆச்சரியப்பட்டான். உடனே மறைஞ்சிட்டான், அந்த இடத்துல இல்ல ஜீசஸ். இவ்வளவு நேரம் நம்மகிட்ட பேசினது ஜீசஸ் தானான்னு அப்பதான் அவனுக்கு ஆச்சரியப்பட்டான். என்ன சொல்லனா, உயிர் தெழுந்த பிறகு இவரோட உடம்பே இவருக்கே இவங்களுக்கே அடையாளம் தெரியல, இவர் தானே தெரியல. அந்த அளவுக்கு வேற மாதிரி ஆயிட்டார் ஆளு. இங்க இருக்கும் போது வேற, செத்த பிறகு உயிரோட. அதனால தான் நீங்க ஜீசஸோட போட்டோ எங்கெல்லாம் மாட்டிருக்கோ அந்த ஜீசஸ் இப்ப இல்லைன்னு சொல்றேன். அவனுங்க வந்து போட்டோ மாட்டுறானுங்க, அது உண்மையில ஜீசஸ். அப்படியே கீழே விழுந்தா
நீங்க அந்த போட்டோ மிதிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது ஜீசஸே இல்ல. யூ கேன் பிஜா ஜீசஸ் மியா போட்டோ வித் புக்கான் ஜீசஸ் அட் ஆல். ஓகே, அது எவ்வளவு பத்தி வரைஞ்சி வச்சிருக்கீங்க. ஓகே, சோ இட்ஸ் நாட் ஜீசஸ் அட் ஆல். ஆனா ஒரு அடையாளம் ஜீசஸ் இப்படிதான் இருப்பாருன்னு போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா கண்ணை திறந்த பிறகு ஜீசஸ் சொல்ல வேண்டியது இருக்கு, நான் தான் சொன்ன பிறகு முடிஞ்சு சாப்பிட்டு பிறகு சீசர்களை சந்திக்க போறாரு. எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டானுங்க. மீன் பிடிக்க போகும்பொழுது அங்க போய் பார்த்து சொல்றாரு, ஏசு இந்த பக்கத்து வலை போட்டு தேடி பார்க்க மீன் கிடைக்கவே இல்லை. ஜீசஸ் சொல்றாரு, ரைட் ஹேண்ட் சைடு போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டா 153 பெரிய மீன் கிடைச்சிச்சு. என்ன ஆச்சரியம் பிரதர், இவ்வளவு நேரம் வலையை போட்டு விடிய போட்டு மீன் கிடைக்கல. ஜீசஸ் ரைட் ஹேண்ட் சைடு போடுனா சடன்லி 153 மீன் இவனுங்க வலையில வந்து. இதான் பவர் ஆஃப் ரெசரக்ஷன். when you connect your life with the Christ who resurrected from death, உயிரோடு எழுந்திருச்ச கிறிஸ்துவோட அவருடைய ஆலோசனையோடு நம்ம நடந்தோம்னா பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார் நம்ம லைஃப்ல. சோ இந்த பக்கத்து போட்டு பார்த்தா 153 மீன். 153 மீன். யார்ரா அது அப்படின்னு கேட்கறான். யார்ரா அதுன்னு கேட்கறான். கேட்டோன்னா பேதுருட்ட சொல்றானுங்க, டி அது ஜீசஸ் மாதிரி தான் இருக்குன்னு. உடனே இவன் அமன குண்டியா இருந்திருக்கான், அவளுக்கு துணி இல்லாம. உடனே என்ன பண்ண, தண்ணிக்குள்ள பாஞ்சிட்டான். நான் சிலுவார் இல்லாம இருக்கிறேன்னு தண்ணிக்குள்ள பாஞ்சிட்டு நீச்சடிச்சு இப்படியே துணியை தூக்கி போட்டு மேல வந்தான். மேல வந்து பார்த்தா இவனுங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே அவரு வந்து ஒரு பாபிக்யூ மாதிரி செஞ்சு இடம்பல் செஞ்சு என்ன பண்ணாரு, உயிரோட இருந்துருச்சு ஆளு செஞ்சு ஒரு இது போட்டு மீனெல்லாம் சுட்டு ரெடியா வச்சிருக்காரு சாப்பிடறதுக்கு. வந்தோன்னு சொன்னாரு, சாப்பிடுங்கடா சொன்னாரு. ஆளு செஞ்சு சாப்பிட சொன்னாரு. எவ்வளவு உயிரோடு எழுந்திருச்சாலும் வீட்டு வேலை செய்யறாருன்னு சொல்றேன். வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாரு, பசியார செஞ்சு கொடுக்குறாரு. நம்மளாம் ரொம்ப பவர் ஆயிட்டோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காரியம் தான் செய்ய பார்ப்போம். மீனியல் ஜாப்லாம் செய்ய மாட்டோம். பிகாஸ் யூ ஆர் பவர்ஃபுல் பீப்புளா. டு யூ நோ வாட் ஐ மீன்? ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா தெரிஞ்சுக்க, ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் எப்படி கண்டுபிடிக்கும்னா ரொம்ப கீழே இறங்குவாங்க. தே ஆர் வெரி பவர்ஃபுல். ரொம்ப கீழே இறங்கி வேலை செய்வாங்க. சோ இன்னொன்னு என்ன தெரியுமா, இங்க இருந்த போது ஜீசஸ பார்த்தாங்க, உயிர் தெழுந்த பிறகு அவங்களை கண்டுபிடிக்கவே இல்லை ஜீசஸ்னு. பிறகு மேல போனார்ல, பரலோகத்துக்கு மேல போனார்ல, அங்க போய் பார்த்தா டோட்டலி அவரை பார்த்தவன செத்துட்டான் ஒருத்தன். யாரு? ஜோன் கீழே விழுந்துட்டான். தப்புல இல்ல, மூஞ்செல்லாம் பயங்கரமா சூரியன் மாதிரி பிரகாசிக்குது, கண்ணுல இருந்து நெருப்பு வருது, நெருப்பு மாதிரி தக்கன்னு வலிக்குது, முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையனாச்சு, நெஞ்சு பக்கம் பவுனு ஜொலிக்குது, வேற மாதிரி இருக்கார் ஜீசஸ். அதனாலதான் பவுல் வந்து 2 கொரிந்தியர் எழுதும் போது ஜீசஸ் நான் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன், நசரேத்தூர்ல பிறந்தாரு அந்த ஜீசஸ் நான் அறிய மாட்டேன்னு சொல்றாரு. அதனால நீங்களும் ஒரு ஆள மாம்சத்தின்படி ரெக்கனைஸ் பண்ணக்கூடாது. இவன் சீன, இவன் தமிழ், இவன் அப்படி சொல்லக்கூடாதான். ஆண்டவர் இப்ப எப்படி ஸ்பிரிட்ல இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் எல்லாரையும் பார்க்கணுமா. சோ இந்த பிள்ளை சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட். ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்தது காரணம் அதுதான் வந்து ப்ரூஃப் he is the son of God. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜீசஸ் தான் சன் ஆஃப் காட், ஜீசஸ் தான் காட்ன்றது. ஒன்னு வெர்ஜின் பர்த். வெர்ஜின் பர்த் தெரியுமா? ஒரு எந்த ஆம்பளைங்களோட தொடர்பு இல்லாம ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது ஒரே ஒரு பிள்ளைன்னா ஜீசஸ் மட்டும்தான். ஈவன் டியூப், என்ன டியூப் பேபி, டெஸ்ட் டியூப் பேபியில கூட ஆணோட ஸ்பெர்ம் தேவை. ஆனா எந்த ஒரு ஆணோட ஸ்பெர்ம் இல்லாம ஒருத்தர் பிறந்திருப்பார்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் இஸ் பிளட் இஸ் பவர்ஃபுல். அதனால்தான் அவரோட ரத்தம் தான் ரொம்ப தூய்மையான ரத்தம், எல்லாரோட பாவங்களையும் மன்னிக்க முடிஞ்சது, கழுவ முடிஞ்சது. ஸோ அவர் உயிர் தெழுந்ததுக்கு ஒரு காரணம் இது. வேற என்ன நினைக்கிறீங்க நீங்க? இதே காரணத்தை கொடுத்துடாதீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? நாளைக்கு உங்களோட ஐத்தா வந்து கேட்பாரு ஏன் உயிர் தெழுந்தாரு, அதுக்கு என்ன பதில் கொடுப்பாரு? கல்யாணம் பண்ண போறாரு, நாளைக்கு ஒரு பிறக்க போற பிள்ளை கேட்க என்ன செய்வேன்? அம்மா எத்தனை நாளமா சேர்ச்சில் இருக்கிற? நான் சின்ன வயசுல எங்க அம்மா கூட போனேன். ஏன்னா ஏசு ஏன் உயிர் தெழுந்தாரு தெரியல, ஏசு ஏன் செத்தாரு, பாவத்தை சுமந்தித்தாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறீங்க. நல்லா சரியா சொல்லணும், ஏன் செத்தாரு, ஏன் உயிர் தெழுந்தாரு. அங்கதான் ஃபவுண்டேஷன் இருக்கு. கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன் வந்து 3 இடத்துல இருக்கு. 3 இடத்துல இருக்கு ஜீசஸோட ஃபவுண்டேஷன், கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன். அவர் மனித அவதாரமானார்ல, அங்கதான் முதல் ஃபவுண்டேஷன். அதை நீங்க சரியா சொல்லணும். மனிதனா வந்தார்ல, காட் மனிதனா வந்தார்ல, அங்க முதல் அஸ்திபாரம் இருக்கு. 2வது அவர் மனிதனா வந்து டோட்டலி 100% மனிதனா இருந்து 100% காட் ரெப்ரசென்ட் பண்ணி
இந்த ஹியூமனிட்டிக்கு அவர் செஞ்ச காரியங்களை நீங்க சொல்லணும். அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி செஞ்சாரு. இது 2வது ஃபவுண்டேஷன். 3வது ஃபவுண்டேஷன் கிறிஸ்டியானிட்டியில அவர் செத்தது முக்கியமான ஒரு சத்தியம். எல்லா சாவுக்கும் அவர் சாவுக்கு நிறைய வித்தியாசம். அதுக்கு நான் அவரை மாதிரி யாருமே செத்தது இல்லையா? செத்தாங்க. ஏற்கனவே அந்த சிலுவையில பக்கத்துல ஒருத்தர் அடிச்சாங்க. பட் அவருடைய சாவுக்கு அர்த்தம் இருக்கு. பாவம் அறியாத அவர், பாவமே செய்யாதவர். எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லா மரணமும் பாவத்தினால வந்தது. இயேசு பாவத்திலே பறக்கலன்னா ஏன் சாவணும்? எப்படி சாவ முடியும்? பாவத்தோட விளைவு தான் மரணம்னா ஜீசஸ் எப்படி சாவணும்? அப்போ ஜீசஸ்க்கு நேச்சுரல் சாவு நடக்கல. ஜீசஸே சொன்னாரு, எவனும் என் உயிர் எடுக்க முடியாது, எவனும் எனக்கு உயிரை திருப்பி கொடுக்க முடியாது, நானே கொடுப்பேன், நானே எடுப்பேன், என் ஜீவனையே உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொன்னேன், என் ஆடுகளுக்காக என் உயிரே கொடுக்குறேன்னு சொன்னாரு. So Jesus gave himself, that's why he can die. He gave himself to you. He gave himself for you. நமக்காக கொடுத்தார், நம்ம கிட்டயே அவரை கொடுத்தார் ஜீசஸ். சோ 1வது நல்லா கவனிங்க, கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன் என்னன்னா, அவர் மாம்சத்துல பிறந்தது. அதை நம்ம சரியா அந்த ஸ்டோரி தெரியணும் நமக்கு, அதை நாம நம்பணும், மத்தவங்க சொல்லணும். 2வது மாம்சத்துல வந்த போது 100% காட்டா இருக்கிறாரு, 100% சாதாரண மனுஷனாவே இருக்கிறாரு. அவர் எதா இருந்தாலும் காட்டா செயல்பட முடியாது. காரணம், சாதாரண மனுஷன் கடவுள்கிட்ட எப்படி ரிலேஷனலா பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே மாதிரி உங்களை மாதிரியே 100க்கு 100 மாம்சமா இருந்தார். உங்களை மாதிரியே அவர் பாவம் செய்ய முடியும், நம்மள மாதிரியே பாவம் செய்ய முடியும், நம்மள மாதிரியே எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கு, எல்லா தப்பு செய்யக்கூடிய ஃபீலிங்ஸ் இருக்கு, பெருமை அவருக்கு வரும், அவருக்கு செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா கெட்டதை அவர் செய்ய முடியும், எல்லா கோபமும் அவர் பட முடியும். ஆனா எல்லாத்தையுமே கடவுளுடைய டிவினிட்டியை வச்சு, கடவுளுடைய தன்மையை வச்சு அதை மேற்கொள்றாரு. ஆனா அவருக்கு நடந்த கோபப்படுற சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்காது. அவருக்கு வந்த கவலை உங்களுக்கு வந்திருக்காது. அவருக்கு வந்த வேதனை உங்களுக்கு வந்திருக்காது. எல்லாத்திலுமே உள்ளுக்கு இருக்கிற தேவனுடைய ஜீவனை வச்சு அவருடைய பிளஷை மேற்கொள்றார். கடைசியில அவரோட டெத். சோ அவர் வாழ்ந்த காலத்துல என்னென்ன செஞ்சாரு, எப்படி இருந்தாரு, அவர் பாவம் இல்லாம இருந்தாருன்றதை நீங்க சொல்றதுதான் 2வது முக்கியமான ஃபவுண்டேஷன். 3வது அவர் செத்தது ஏன் இப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அவரோட மரணம், நான் ஃப்ரைடே சொன்ன மாதிரி மல்டி டிமென்ஷன். அவரோட மரணம் மல்டி டிமென்ஷன் உள்ள எல்லா காரியத்தையும் சால்வ் பண்ணிருக்கு. அவரோட மரணம், அவரோட உயிர்த்தெழுந்தல் இந்த பூமி முழுவதையுமே காப்பாத்திருச்சு. அவன் ரட்சிக்கப்பட இந்துவோ கிறிஸ்டியனோ, அவன் வெள்ளக்காரனோ அல்லது ஃப்ரீ திங்கரோ, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஜீசஸ் அவனை காப்பாத்திட்டார், அவனை தூக்கி எடுத்தாரு. எந்த மதத்துல உள்ளவனையும் ஜீசஸ் காப்பாத்தினார். ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ள கடவுள் இல்ல, 100% கிறிஸ்டியானிட்டியோட காட் இல்ல. அவர் the Lord of universe, the savior of the earth. இந்த பூமி எல்லாத்தையும் காப்பாற்ற வந்தவர். எவன் ஒருத்தன் இயேசுவை வெறுக்கிறானோ, இயேசுவை காரி துப்புறானோ, அவனையே அவர் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு காப்பாத்திட்டார், அவனையே அவர் மன்னிச்சுட்டாரு, அவனையே அவர் தேர்ந்தெடுத்துட்டார். சோ ஜீசஸோட உயிர்த்தெழுதல். இன்னொரு ஃபவுண்டேஷன் நீங்க கிறிஸ்டியானிட்டியில இருக்கு, the second coming of Jesus Christ. and also அதுக்கு பிறகு இந்த 5 காரியங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க உங்களோட விசுவாசம் ஆடி போயிடும். நீங்க மக்களுக்கு சொல்ல ஒண்ணுமே இல்லை. இந்த 5 காரியம் தெரியணும். ஒன்னா சொல்லுங்க, மாம்சத்துல வந்தது. 2வது மாம்சத்துல அவர் பிறந்து நம்மள மாதிரி 100க்கு 100 மனுஷனா கடவுளா இருந்து என்னென்ன செஞ்சாரு, எப்படி பாவம் இல்லாம வாழ்ந்தாரு. ஜீசஸ் பாவம் இல்லாம வாழ்ந்தாரு. அது ஒரு பெரிய நியூஸ். அவர் என்னென்ன அவர் கடவுள்னு காமிக்கிறதுக்கு அல்லது கடவுள் காமிக்கிறதுக்கு அவர் செஞ்சது இல்ல, மனுஷன் மேல வச்ச அன்புக்காக அவர் என்னென்ன செஞ்சாருன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாரு. எவ்வளவு பெரிய பாவியை தூக்கி எடுத்தாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ளவங்களே காப்பாத்தினாரு. இது அவர் செஞ்ச 2வது விஷயம். 3வது கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன் என்னன்னா அவருடைய மரணம். அவரோட மரணம் அவருடைய மரணம் இல்ல, உங்களுடைய மரணம், என்டையர் காஸ்மோஸோட மரணம். எல்லா மக்களையும் உள்ளுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாகடிச்சார், எல்லா மக்களையும் உள்ளுக்கு எடுத்துட்டு போயிட்டு முடிவு உண்டாக்குனார், எல்லா மக்களுடைய தோல்வியை முடிச்சாரு, எல்லா மக்களுடைய சாபங்களை முடிச்சாரு, எல்லா பாவங்களுக்கும் பிரயச்சித்தம் செஞ்சாரு, எல்லாத்துக்கும் முடிவு பண்ணாரு. அவருடைய மரணம் எல்லாவற்றையும் மீட்டது. பிறகு அவரோட உயிர்த்தெழுதல். உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர்கள் மரணத்தை பத்தி சாட்சி கொடுக்கல. நீங்க போய் படிச்சு பாருங்க அப்போஸ்தல புத்தகத்துல.
அப்போஸ்தலர்கள் இயேசுவோட உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தரை பயங்கர அற்புதம் செஞ்சாராம். நம்ம எல்லாரும் இயேசுவோட மரணத்தை தான் ஹைலைட் பண்றோம். அதனால தான் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு. இயேசுவோட மரணத்துல பவர் ரொம்ப இல்ல, இயேசுவோட உயிர்த்தெழுதல் தான் மக்களை ரட்சிக்கும். அவர் உயிரோட இருந்துச்சா இஸ் அலைவ் டுடே அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லி அவர் உயிரோடு இருக்காருன்றதுக்கு இப்ப நாங்க ஒரு அடையாளம் செய்யிட்டா உங்களோட பிரச்சனை என்ன, வாங்க தீர்த்து வச்சிடணும். இயேசுவோட ரெசரக்ஷன். மூணாவது கடைசியா 5வது காரியம் ஒண்ணு இருக்கு. கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன், த செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு மறுபடியும் வருவார். செத்தவங்க எல்லாரையும் உயிரோடு எழுப்பார். எல்லா செத்தவங்களும் கர்த்தருக்குள்ள செத்தவங்க தீமத்தி எல்லாருக்குமே உயிரை கொடுத்துருவார். திரும்ப ஒரு புதிய உடம்பு கொடுத்துருவார். எவ்ரிபடி வில் அரைஸ் ஃப்ரம் த டெத். எல்லாரும் செத்தவன் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள செத்தவன் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பான். உயிரோடு எழுந்திருச்சு நாம பூமியில என்றென்றைக்கு அவரோட அரசாளுவோம். இந்த 5 காரியம் தான் கிறிஸ்டியன் ஃபெய்த். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதுல தான் உங்களோட எதிர்காலமே இருக்கு. அப்ப நான் கேட்டேன்னா உங்களுக்கு ஏன் இயேசு செத்தாருன்னு கேட்டேன்னா உங்களுக்கு நல்ல நல்ல காரணம் கொடுக்க தெரியணும். இயேசு ஏன் உயிரோடு எழுந்திருச்சான்னா நல்ல நல்ல காரணம் கொடுக்க தெரியணும். அதுல ஒரு காரணம், இயேசு சொன்னபடி உயிர் தந்தார். நான் உயிரோட வருவான்னு சொன்னா உயிரோட வந்துட்டார். பைபிள் எழுதியிருக்கு, மரணம் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கடவுளை போய் மரணம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மனுஷனை மட்டும்தான் மரணம் கண்ட்ரோல் பண்ண முடியும், கடவுளை மரணம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுவே தெரியுது அவர் கடவுள்னு. வேற என்ன ப்ரூஃப் வேணும்? ஏன் மனுஷன் சாவரான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு யாரு? புத்தர். புத்தர் ஏன் தெரியுமா அரண்மனையில இருந்து வெளியே வந்தாரு, பேலஸ்ல இருந்து வெளியே வந்தாரு? 3 கேள்விதான். ஏன் மனுஷன் சாவறான்? அவருக்கு கேள்வி இல்ல, இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும்னு வெளியே வந்தாரு. 2வது, ஏன் மனுஷன் ஏழையா இருக்கான், ஏன் இவ்வளவு வறுமையில இருக்கான்? அதனால தான் அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. 3வது, மனுஷன் ஏன் வியாதி ஆகுறான்? இந்த 3 கேள்விக்கு பதில் தேடிதான் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. இந்த 3 கேள்விக்கு பதில் கொடுத்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் இந்த 3 கேள்விக்கு பதில் கேட்கல, கேள்வி கேட்டு வரல. இந்த 3 கேள்விக்கு பதில் கொடுத்தாரு. செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு, மரணத்திலிருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு. நம்மள வறுமையில இருந்து கர்த்தர் காப்பாற்றணும். இல்லைன்னா அது நல்ல சத்தியம் இல்லை. புத்தர் கேட்ட கேள்விக்கு ஜீசஸ் பதில் கொடுத்தாரு. உங்க வாழ்க்கையில கொடுத்து நீங்க வறுமையில இருந்து வெளியே வந்துடணும். எப்ப பார்த்தாலும் பண வறுமையில இருக்கக்கூடாது. ஒரு அளவு தான் பண வறுமை, அதுக்கு பிறகு பண வறுமையில இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல போனீங்கன்னா போனதுதான். அதுக்கு பிறகு நீங்க கடவுளுடைய மிரக்கல்ஸ்ல இருந்து, பவர் ஆஃப் ரெசரக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். ஆண்டவருடைய சத்தியத்தினால வெளியே வரணும். 3வது, வியாதிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். எந்த வியாதி இயேசுவின் நாமத்துல எடுத்து. பிரைஸ் தி லார்ட். வேற என்ன காரணம் வச்சிருக்கீங்க? கொண்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா பதில் கொடுத்துச்சுன்னு? எல்லாம் கை தட்டுங்க. நீங்க நான் நினைச்சது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்களா? இதுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு நான் என்ன சொல்றேன்னு கேக்குது. சொன்னதை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு. நான் என்ன கேட்டேன்னா, உங்களுக்குன்னு ஒரு பதில் இவ்வளவு நேரம் வச்சிருந்தீங்களா, அந்த பதில தான் கேட்கிறேன். நான் சொல்லிட்டேன். ஓகே, சுகாதியா? ஓகே, ஜீசஸ் 12 டிசைபிள். ஜீசஸ் 12 டிசைபிள் இருக்கும். ஜீசஸ் பல பேர் உயிரோட எழுப்பியிருக்காரு. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு ஜீசஸ் டவுட் இருந்துச்சு. டவுட் இருந்தனாலதான் ஜீசஸ் சிலையில் அடிக்கிறப்ப கேட்கலாம், ஜீசஸ் டிசைபிளா இல்ல நான் ஜீசஸ் டிசைபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணாங்க. ஆனா when a man ஒரு டெத்தை எஸ்கேப் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஜீசஸ் யாரும் கை வச்சு ப்ரே பண்ணல, ரெசரக்ட் ஆகணும் கை வச்சு செத்து 3 நாள் ஆச்சு. 3 நாள்ல உடம்பெல்லாம் அழுக ஆரம்பிச்சு. அந்த இடத்துல இருந்து ஏன்னா சீஷருக்கும் கிவ் அப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகவே இல்லை, கிவ் அப் பண்ணிட்டாங்க. செத்து 3 நாளுக்கு அப்புறம் அவர் உயிர் தெரிஞ்சாங்க. சீஷருக்குள்ள பார்த்து பேசினாங்க. அவங்க சார் நம்ப முடியல. அப்ப இந்த ஒரு இமேஜ் நடந்தது. நீங்க பாருங்க, ஜீசஸோட சீஷன் எல்லாமே ஒரு நேச்சுரல் டெத்து எல்லாமே ஜீசஸாக உயர்வு. ஏன்னா பவர் ஆஃப் ரெசரக்ஷன் அவ்வளோ ஒரு சாலிடான ப்ரூஃப். ஜீசஸ் தான் சன் ஆஃப் காட் ப்ரூஃப்.
ஜான் மட்டும்தான் நேச்சுரல் டெத் செத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அடி வாங்கி குத்து வாங்கி குரூசிஃபைட் கிளப்ல அடி வாங்கி அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, அது வந்து ப்ரூஃப் ஆஃப் சன் ஆஃப் மேன். அதுதான் அதான் சிலுவையில இருந்த நான் அடிச்சு உயிரோடு தெரிஞ்சுனால ஜீசஸோட டிசைபிள் அத்தனை வருஷம் கூட இருந்தவங்களே ஜீசஸ் 100% நம்ப ஆரம்பிச்சு. அவங்க நம்பதுனால ஜீசஸ் லைஃப் கொடுத்தாங்க. Book of Acts chapter 1 verse 4. இயேசு உயிர்த்தல், இங்க பாருங்க இன்னொரு கேள்வி கேட்கணும். எல்லாரும் கவனிங்க. இயேசு உயிர்த்தல் இந்த பிறகு ஏன் 40 நாள் இங்க இருக்கணும்? கிறிஸ்தவன் செத்த போய பிறகு 40 செய்யறதுக்கா? இந்துக்கள் என்ன நினைக்கிறான்னா, செத்த பிறகு அவனுடைய ஆவி வீட்டிலே சுத்திக்கிட்டு இருக்கோம், 16 செஞ்சோன்னா ஆவி ஆத்மா சாந்தி அடையணும். கிறிஸ்தவன் என்ன நினைக்கிறான்னா, செத்த பிறகு நம்மளுடைய ஆவி இங்க 40 நாள் சுத்திட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு இயேசு மேல போன மாதிரி மேல போவாருன்னு. ஏன் 40 நாள் அவர் இங்க இருக்கணும்? உயிர்த்தெழுந்த பிறகு ஏன் 40 நாள்? 40 days. படிங்க இந்த வசனம் சொல்லு, பதில் கொடுங்க பாருங்க. Acts chapter 1 verse 4. அப்போஸ்தலர் 1:14 4வது வசனம் 1:4. அன்றையும் அவர்களோடு அவர் செத்து உயிரோடு இருந்துச்சு, சீச்சர்களோட இருந்தாரு. பாருங்க, கிட்டத்தட்ட 12வது வசனத்துல தான் மேல போறாரு, பரலோகத்துக்கு போறாரு. அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதுதான் இந்த 1ஆம் வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, 4வது வசனத்துல படி. அவர்களை நோக்கி இல்லம்மா 3ஆம் வசனம் எங்க போன? 4ஆம் வசனம் போயிட்டியோ? 4 தான் சொன்னா, 3ஆம் போங்க. 3 போங்க. அவர் பாடுபட்ட பின்பு செத்த பிறகு 40 நாள் அளவும் எத்தனை நாள் தரிசனம் ஆனாரா? அந்த 40 நாள்ல போய் தரிசனம் ஆகிட்டே இருந்தாரு. உயிர் தெழுந்த பிறகு காமிச்சுக்கிட்டே இருந்தாரு, உயிரோட வந்துட்டேன்னு காமிச்சுட்டே இருந்தாரு. ஏன்னா இவர் சொன்னதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன். யார் சொன்னதுக்கு? மேக்ஸ் சொன்னதுக்கு. டேய், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நீங்க என்னென்ன செத்துட்டேன்னு பயந்துடாதீங்க. ஏன்னா இயேசு செத்த பிறகு உயிரோட வருவேன்னு சொன்னா கூட இவனுக்கு நம்பல உயிரோட வருவார்னு. ஏன் நம்பலன்னு சொல்றான் உயிரோட வருவார்னு? இவ பெண்ணு மகதலேனா மரியாள் பார்த்துட்டு போய் சொல்றா, ஏய் நான் கல்லறைக்கு போனேன், அவரு அங்க இல்ல, அவரு உயிரோட வந்துட்டாரு. அவங்க என்னமா சொன்னானுங்க, அட போடி நீ என்ன பதற்ற, அவங்க எவ்வளவு வந்து தூக்கிட்டு போயிருப்பான்னு சொல்றாங்க. யாரு? சீச்சர்கள் சொல்றாங்க, அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, பாடியை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அப்பதான் ஜீசஸ் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள உள்ளுக்கு நுழைஞ்சு ஆவியில உள்ளுக்கு வந்து உடம்புல வந்து காமிக்கிறாரு, டேய் நான் உயிரோட வந்துட்டேன்டா, சமாதானம் உண்டாவட்டுன்னு. அப்போ கூட யாரும் இல்ல அந்த இடத்துல, தோமஸ் இல்ல. தோமஸ் எங்கேயோ போயிட்டான், பொண்டாட்டி பார்க்க போனான்னு எனக்கு தெரியல. மேபி பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பா. என்ன சொல்லிருப்பா, ஏன்டா அவ்வளோ நம்பின உங்க ஆள் போயிட்டான் அப்படின்னு சொல்லிருப்பா பலக்கு. சரி, இவன் வந்த பிறகு கிட்டத்தட்ட 10 பேர் சொல்றானுங்க. 10 பேர் இல்ல, 9 பேர். ஒருத்தன் செத்துட்டான், 2 பேர்ல ஒருத்தன் செத்துட்டான். யாரு? யூதாஸ் செத்துட்டான். அப்ப 11 பேரு. 11 பேர்ல இவன் போயிட்டான். யாரு? தோமஸ் அங்க இல்ல. தோமஸ் அங்க இல்ல. ஜீசஸ் 10 பேர் சொல்றான், ஏய் ஜீசஸ் வந்தாரு. 10 பேர் சொல்றா ஜீசஸ் வந்தாரு, நாங்க பார்த்தோம், அவரு என் முன்னுக்கு வந்தாருன்னா நம்ப மாட்டேன்னா அப்போ எந்த மாதிரி அன்பிலீஃப் நமக்கு இருக்கு பாருங்க. இவங்களை வச்சுதான் நம்ம உலகத்தை கலக்க போறோமா? நானா இருந்தா கிவ் அப் பண்ணிருப்பேன். ஏன்னா செத்தவனை நானே எழுப்பியிருப்பேன்னா நான் உயிரோட வருவேன்னு நான் சொன்னா உண்மைதான். இந்த பூமியில இருக்கும் போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணதே இல்லை. கடலை அதட்டுனான்னா கடல் அதட்டுனதுதான், அத்தி மரத்தை சபிச்சாருன்னா சத்தி மரத்தை சபிச்சதுதான், ஏய் லாசரே வெளியே வானா வெளியே வந்ததுதான். இப்படிப்பட்ட ஒரு ஆளு இவர் உயிரோட வந்ததை என் சீச்சர்களை நம்பலன்னா, டேய் இதுக்கு மேல கோவம் தாண்டா வரும். அப்படிதான் நம்ம சொல்லிட்டு போயிருவோம். ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவன் சொல்றான். 10 பேர் சொல்லி கூட தோமஸ் நம்பல. இயேசு சொல்லிருக்கலாம், அவனை விட்டு தள்ளு, அவன் இனிமேல் என்னோட சீச்சனே இல்லைன்னு சொல்லல. அவன் இருக்கும் போது திரும்பவும் வராரு. தோமஸ் இங்க வான்னு சொன்ன, கூப்பிட்டாரு. தாமஸ் கூப்பிட்டான், கிட்டவா. அது அவன் என்னதுமா சொன்னா, நான் அவரை தொட்டு பார்த்து அவர் காயத்துக்குள்ள கையை விட்டு பார்க்கணும், உண்மையிலே அவர் தானு. நீங்க எல்லாம் ஏதாவது ஆவியை நம்பியிருப்பீங்க,
தூதன் நம்பியிருப்பீங்க. ஆனா தூதன் வந்தது தூதன் தானா ஜீசஸ் தானே நம்பணும்னா அவர் மேல பட்ட காயங்களை நம்ம கையை விடணும்னா. ஜீசஸ் கூப்பிட்டாரு பாரு, கையை விட்டு பாருன்னு. கையை விட்டு பாரு, கையை விட்டு பாருன்னு கூப்பிட்டாரு. இல்ல கையை விட்டு பாருன்னு அவன் கிட்ட வரும்போது இப்படி தொட்டனை விழுந்துட்டான். கீழே விழுந்து காலை பிடிச்சி சொல்றான், என் தேவனே என் ஆண்டவரே, யூ ஆர் மை காட், யூ ஆர் மை லார்ட். சொல்லிட்டு என்ன நம்ம பண்ணா இவன், ஜீசஸ் உயிரோடு எழுந்துருச்சு, பரலோகத்தை பண்ணா, பரிசுத்தாய் வந்துட்டார் மேல. என்னதான் பண்ணா, உடனே என்ன பண்ணான், நேரா இந்தியாவுக்கு இறங்கிட்டான். இந்தியாவில் இறங்கி கேரளாவில் இறங்கி அவன் இறங்கின இடம், இந்த தாமஸ் வந்து இறங்கின இடம் இன்ன வரைக்கும் இருக்கு. அங்கேயும் ஜூஸ் இருந்திருக்காங்க, முந்தி யூதர்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே கிரீக் பேசுனாங்க அந்த டைம்ல. ஏன்னா யார் முந்தி ஆண்டா, who is that guy? அலெக்சாண்டர் கிரேட் ஆளும் போது எல்லா நாட்டிலுமே எப்படி நம்மளுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுது. ஏன் இங்கிலீஷ் தெரியுது? பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்தோம். அன்னைக்குள்ளவங்க எல்லாத்துக்குமே கிரீக் தெரியும். அதனால இவங்க பூந்தோன்னா கிரீக்ல தான் பேசுவாங்க அங்க உள்ளவங்களுக்குலாம், இந்தியாவில் உள்ளவங்களுக்குலாம். அதுல வேற யூதனுங்க அங்க இருந்தாங்க. போய் இறங்கி சுவிசேஷ் சொல்லி கடைசியில சென்னைக்கு வந்தா பாருங்க, தமிழன் இருக்கிற இடத்துல சுவிசேஷ் சொன்னா பாருங்க, தமிழனுங்க சொல்லிட்டானுங்க கத்தி எடுத்து, ஈட்டி எடுத்து ஒற்றே குத்து. அவர் எங்க குத்துறானுங்களோ அதுக்கு பேர் வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட். அது எங்க இருக்குன்னா ஏர்போர்ட்ல நீங்க இறங்கணும்னு பக்கத்துல இருக்கு செயின்ட் தாமஸ் மவுண்ட். அங்க போயிட்டு அங்க எங்க ஈட்டியில குத்துனாங்களோ அங்க போய் சுவிசேஷ் சொல்ல உட்காருங்க. அங்க போயிட்டு இந்தியாவில் சுவிசேஷ் சொன்னார். மொத இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சுவிசேஷ் சொன்னது அதுவும் தாமஸ். அது நம்பாத தாமஸ், நம்பாத ஒரு நாட்டுக்கு அனுப்பி விட்டாரு. நீ வந்து இந்தியாக்காரன்ட்ட போ, அவன் தான் நம்பவே மாட்டான். நீ எப்படி என்ன நம்பலையோ அப்படி நீ நம்பணும், கடைசியில போய் நம்ப வைன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. நீ என்ன சேட்டை பண்றிய கடவுள்கிட்ட, அதே சேட்டையான ஆட்களை தான் உங்க கையில கொடுப்பாரு. இப்ப நீங்க போறீங்களாங்க, சேட்டையான ஆள இருக்கான்னு கவலைப்படக்கூடாது. நான் பண்ணாது சேட்டையா, அதனால சகிச்சுட்டு எல்லாரும் சொல்லுங்க, Jesus is Lord. Amen. Amen. One thing is sure, and I love Jesus because he is my Lord. Amen. My God. Hallelujah. எனக்கு அவர் அற்புதம் செய்யறாரோ இல்லையோ, என்னை காப்பாத்துறாரோ இல்லையோ, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போறாரோ இல்லையோ, எனக்கு அது மேட்டர் இல்லை. பட் டியர் லார்ட் துஹான் அப்பா, என் புருஷன் எனக்கு சோறு போடுவான், என் புருஷன் என்னை பார்த்துக்குவான், என் புருஷன் என்ன நல்லா வச்சுக்குவாரு. நல்லா வச்சுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. ஆனா நல்லா வச்சுக்கிறாருல, இந்த ஆள் தான் என் புருஷன், அதுக்கு என்ன புருஷன் மாத்த முடியுமா? அம்மாவை மாத்த முடியுமா? அப்பாவை மாத்த முடியுமா? அது மாதிரி தான் காட் வந்து இஸ் மை காட். whether I receive goodness or not, maybe it is my mistake. என்னோட மேபி இல்ல, அது 100%. என்னுடைய மிஸ்டேக்ல தான் இந்த குட்னஸ் நான் பெற்றுக்கொள்ளாம இருப்பேன். ஆனா கடவுள் எப்போதுமே the Lord is God and he is Lord of Lords and King of Kings. He is God. அவ்வளவுதான், வேற ஒண்ணு சொல்றது ஃபுல் ஸ்டாப். அவர் தான் ஆண்டவர். சோ உயிர் தெழுந்ததுனால பலமா நிரூபிக்கிறார். 4 வசனம் படிப்போம். ஓகே, 3 வசனம் படி. பாடுபட்ட பின்பு அவர்களுடனே பேசி திருஸ்தாந்தங்கள், திரிசா சொல்லு, திரிஸ்தாந்தங்கள், சிரிசாங்கல்ல திரிசா சொல்லணும்னு தெரியுது. ஒரு காலத்துல அதுக்கு நைஃப் சொல்ல தெரியுது, கத்திய இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது, நைஃப் சொல்ல தெரியாது, சொல்ல தெரியாது. அப்ப நான் சொல்லி கொடுத்தேன், நாய் சொல்லு. அது எவ்வளவு சொல்லி, நைஃப் சொல்ல தெரியாது. அப்ப நாய் சொல்லுன்னு சொன்னேன். நாய் சொல்லி பின்னாடி எஃப் போடு அப்படி சொன்னேன். அதுல தாங்க வந்துருச்சு நாய்ஃப் அப்படி சொல்ல அழகா. இப்படிதான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா, அதுக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. இப்ப திருஸ்தாந்தங்களுக்கு பதிலா சிஸ்தாங்கன்னு சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்றேன், திரிசா சொல்லு, திருஸ்தாந்தங்கள் அப்படி சொல்லு. சொல்லுமா, தமிழ் ஸ்கூலுக்கு போல, அதான் அது வரைக்கும் பாராட்டணும். தமிழ் ஸ்கூலுக்கே போகாம தமிழ் படிச்சது, அதான் பாராட்டணும்.
சேலஞ்ச் எடுத்து எடுத்து படிச்சிச்சு தமிழ்ல பைபிள் படிக்கணும்னு. அதனால இன்னைக்கு பையன் இங்கிலீஷ் ஸ்கூல்ல போட்டிருக்க, அதனால தான் நம்பவே முடியல அது உன் பையன். நான் அந்த மாதிரி பேசலாம். மேபி அது அவரோட பையனா இருக்கும். அதான் இங்கிலீஷ்ல விளையாடுறான். ஓகே ஓகே. நீ வந்து எங்க ரொம்பின்ல இருந்த அந்த எஸ்டேட் தானே, அந்த அம்பின் தாண்டி, அதனாலதான் அவனுக்கு சரியா அவனுக்கு வரல. இருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு நாங்க வர்றதாக இல்லை, எழுதப்பட்டது தான். நெக்ஸ்ட், அவர் 40 நாளும் உயிரோடு இருக்கிறவரா காமிச்சார். 40 நாளும் உயிரோடு இருந்து காமிச்சு என்னமா சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கிறேன். நிறைய திருஷ்டாந்தங்கள். அப்படின்னா நிறைய என்னென்னமோ செஞ்சு நான் உயிரோட தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சு முடிக்கிறதுக்கு 40 நாள் எடுத்துச்சு அவனுங்களுக்கு உறுதியா காமிக்க. ஆமா, நிறைய இருக்காங்க. ஒரு தடவை